he is responsible. Okay, and உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். Okay, all the very best. Thank you. And எங்க படத்தோட கேமராமேன் மிஸ்டர் பூபதி. Okay, என்ன சொன்னாலும் எனி சஜஷன்ஸ் கொடுத்தாலும் if it's worth it எப்பவுமே எடுத்துப்பாரு. இந்த மாதிரி ஒரு கேமராமேன் கிடைக்காது. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மெயினான ஒரு விஷயம் வந்து கமிட்மெண்ட்னா 7 மணிக்கு போறாங்க, அதெல்லாம் எங்களால ஃபாலோ பண்ண முடியாது வேலைக்கு. பட் எனக்கு மெயினா சிவாஜி அங்கிள்கிட்ட இருந்து கமிட்மெண்ட் எப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தாங்க. மற்றபடி எப்படி நம்மளா தான் பார்த்து கத்துக்கணும். ஒரு சாங் ஒன்று டிவியில் போயிட்டு இருந்துச்சு. அதில் சிவாஜி அங்கிள் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாரு. என்கிட்ட சாங் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, அந்த சிகரெட்டையே கவனிச்சுட்டே இருன்னு சொல்லிட்டாங்க. நான் சாங் ஃபுல்லாக அந்த சிகரெட் கவனிச்சுட்டே இருந்தேன். அப்படி சின்னதாயிட்டே போயிட்டு கடைசி சாங் எண்ட்ல வந்து சின்னதாயிடுது. அதாவது வந்து அது வந்து ஆக்டர் தான் அது வந்து கண்டினியூட்டி பார்த்துருக்காரு. ஏன்னா ஷார்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல எடுப்பாங்க, வேற ஒரு ஷார்ட் ரேண்டமா எடுப்பாங்க. ஆனா அந்த சிகரெட் வந்து எந்த ஷார்ட்ல எந்த அளவுல இருக்கணுங்கிறத வந்து அவர் சிவாஜி அங்கிள் வந்து அதை நோட் பண்ணி மார்க் பண்ணி அது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சிகரெட் எடுத்து அது வரைக்கும் ஸ்மோக் பண்ணிட்டு ஆக்ஷன் சொன்னோன்னே அதுல இருந்து ஸ்மோக் பண்ண இருப்பாரு ஷார்ட்ல. இதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க அப்பா. அவர் அந்த அளவுக்கு டீட்டெயில்டா எங்க அப்பா வந்து அவரை ரசிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உள்ள ஆர்டிஸ்டிக்கா நிறைய போகிறது வந்து எங்க அப்பாட்ட இருந்து நிறைய நான் கத்துருக்கேன். பட் அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஸ்கோப் கிடைக்கணும். அதை கொடுத்ததுக்கு கேப்டனுக்கு எனக்கு என்னோட தேங்க்ஸ். அவங்க வந்து படத்தை பண்றியான்லாம் கேட்கல, நல்லபடியா பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரோட பிளெஸிங்ஸோட we've done this movie. I hope it will be a big hit and என்னோட congrats to சின்ன கேப்டன். So all the best. Thank you. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் அவர்கள் கூப்பிட்டு சினிமா பண்ணுறதுக்கு ஆசையானு கேட்டாருங்க. உங்கள் கால்ஷீட்டுக்கோசரம் எத்தனையோ தயாரிப்பாக வெயிட் பண்ணுறாங்க, எனக்கு மட்டும் அந்த தேதி கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த படத்தை பெரிய படமாக தருவான்னு அன்றைக்கி பக்குவத்தை கொடுத்தேன். அதுக்கப்புறம் கேப்டன் வந்து எனக்கு தேதி கொடுத்தாரு. அந்த படம் தான் வல்லரசு. 2000 பெரிய வசூல் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த படம் வல்லரசு. அதே கேப்டன் சினிகேஷன்ல 15 வருஷம் கழிச்சு சண்முக பாண்டியனை எங்க பேனர்ல அறிமுகப்படுத்துது என்னுடைய பெருமையா நினைக்கிறானு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நேரத்தில் கேப்டன் அவர்களுக்கும் என்னுடைய சகோதரி பிரேமலதா அவர்களுக்கும் என்னுடைய அம்மா என் மனைவி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சண்முக பாண்டிய பார்த்தீங்கன்னாக்கா 6.4 ஹைட், ஒரு 6.4. தமிழ் சினிமாவில் ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெப்போலியன் சாரு சத்யராஜ் சார் இருப்பாங்க. இன்னைக்கு எங்கள் ஹீரோ பார்த்தீங்கன்னா 6.4. நான் அவரை பற்றி நானே பெருமையாக பேசக்கூடாது. சமீபத்தில் பேங்காங்கில் நடைபெற்ற ஒரு சண்டை காட்சியில் வந்து கோச்சா மாஸ்டர் கிட்டத்தட்ட 50 அடி ஹைட்லேருந்து குதிக்கணும். மாஸ்டர் நாங்கள்லாம் வேணாடின்றோம். இவர் வந்து மேலே குதிச்சிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது, எனக்கு எங்கள் காலை வடிச்சுப்பார் அப்படின்னு. இதுலேருந்து தெரியுது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய சகாப்தம் படிப்பார் எங்களுடைய ஹீரோ. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு இருக்கு. அதே போல எங்கள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமாவோடு சேர்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் இண்டஸ்ட்ரியோட சீனியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா அவங்க சொல்கிறத கேட்டு லைக் அவங்களாம் விஷ் பண்ணலாம், அவங்கள அட்வைஸ் பண்ணலாம். பட் நாங்கள் கொலீக்ஸ் கொஞ்சம் ஒரு 1 இயர் மட்டும் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ லைக் வி கான் அட்வைஸ் யூ. பட் என்ன நீங்கள் நல்ல ஹைட்டாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் ஒரு ஆக்ஷன் படமாக கொடுத்துட போகிறாங்க. ஸோ எல்லா மாதிரி நல்ல கதையும் சூஸ் பண்ணி எல்லாமே படம் நல்லா பண்ணுங்கள். ஸோ சின்சியர்லி விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ட்ரெய்லரும் பாடல்களும் கலக்கலாக இருக்கின்றன. சகாப்தம் படைக்க வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மேடையோட வரிசையை பார்க்கும்போது எனக்கு அப்படியே
ஒரு 35 ஆண்டு காலத்திற்கு பின்னால எல்லாம் சமகால நண்பர்கள். அப்படியே அந்த நாட்கள் அசல் போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே கதாநாயகன் சண்முக பாண்டியா, நீ எனக்கும் பிள்ளை, எனக்கும் மகன், உனக்கு வாழ்த்துக்கள், பெரிய வெற்றியை நீ அடைய மகிழ்ச்சி. எத்தனை வெற்றிகளை என் நண்பர் விஜயகாந்த் அடைந்திருந்தாலும், சகோதரர் அடைந்திருந்தாலும், பெற்ற பிள்ளையினால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் போது அதை விட அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் பெரிய மகிழ்ச்சியே இல்லை. அந்த மகிழ்ச்சியை நீ நிச்சயமா கொடுப்ப. அதற்கான சாட்சியை நான் பாடல் காட்சியில பார்த்துட்டேன். இந்த நாய் எனக்கு ரொம்ப இனிமையான நாய். அதாவது அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்கள் நான்லாம் ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க. மாப்பிள்ளை சத்யராஜ், அருமை சகோதரர் பிரபு எல்லாருமே. அந்த நாள்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். சினிமா பாதை கரடு முரடான பாதையா இருந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல பாதையாக இல்லை. நிக்கிறதுக்கு நிழல் கிடையாது. நானும் விஜயும் ஒரே காலத்தில் மதுரையிலிருந்து ஓடி வந்தோம். என்ன வச்சிருந்தோம் சினிமா நடிக்கிறதுக்குன்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் நம்பிக்கை. இன்னும் நல்லா சொல்ல போனா ஒரு நல்ல ரசிகர்கள் நாங்க, அவ்வளவுதான். இங்க பிரமுகர் அவங்க அப்பாவை பத்தி அப்படி தெரியும். எனக்கும் விஜய்க்கும் சத்யராஜுக்கும் நெப்போலியனுக்கும் அப்படி ரசிகர். வாசல்ல இருக்காருன்னா சிவாஜி சாரோட நெருக்கமான குடும்பம், எம்ஜிஆரோட நெருக்கமான குடும்பம். நாங்க டூரிங் தியேட்டர் எம்ஜிஆர் சிவாஜி முன்படிச்சு பார்த்தவர்கள் நாங்க. அப்படி எம்ஜிஆரையும் சிவாஜி மட்டும் இல்ல, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் எல்லாரையும் நாங்க எல்லாருக்கும் ரசிகர்கள். நெஞ்சிலோரையும் நெஞ்ச மறுப்பதில் ஸ்ரீதர் டைட்டில் கார்டு போட்டாலும் கைதட்டுவோம், மாயமோதரத்தில் விட்டாலும் சரியா டைட்டில் போட்டாலும் கைதட்டுவோம். ஏன்னா சினிமாவை அப்படி நாங்கள் ரசித்தோம். எவ்வளவு போராட்டம். இன்னைக்கு ஒரு கட்சியுடைய தலைவர் என் நண்பர் விஜயகாந்த் அவர்கள், நான் ஒரு இயக்கத்தை சேர்ந்திருக்கிறேன், எங்களுக்குள் அது கருத்து வேறுபாடு வேறு பக்கம். ஆனால் இந்த 35-40 வருஷத்துல எங்களுடைய நட்பை யாராலும் பிடிக்கவில்லை. அப்படி ஒரு நட்பு, அப்படி ஒரு நண்பன். எங்களுடைய குடும்ப நண்பர் இந்த துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு நல்ல வெள்ளை உள்ளம் படைத்தவர் விஜய் அவர்கள். ஒரு கனகலகலான அவர் செட்ல இருந்தா சத்யராஜ் சொன்ன மாதிரி பிரபு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கெல்லாம் மேக்கப் போட்டு விக்கி வச்சு மீசையெல்லாம் ஒட்டி ஒரு பக்கம் டயலாக் பேசிட்டு இருப்போம். கேமரா முன்னாடி கிளாப் அடிக்கிறது மீசை இருக்காது. விஜய் பிடிக்கிட்டு போயிடுவாரு. கலாட்டாரா கலாட்டா. அங்க 100 அடிக்கு அந்த பக்கம் ஒருத்தர் நான் நிற்பேன். இங்க இருந்து ஒரு சின்ன கல் எடுத்து அடிச்சானா கரெக்டா தரைய விடுவார். அடிச்சுட்டே யாரும் அடிச்சதுன்னு விரல் வைக்காம விசில் அடிப்பாரு. அதாவது அந்த இளமையா அந்த நாட்கள் எல்லா கவலையும் மறந்து வாழ்ந்தோம். எங்களுக்கு ஒரு பெரிய ராஜபாட்டை கிடையாது. ஆனா உனக்கு தங்கச்சாலையை உன் தாயின் தகப்பனும் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். நாங்க சென்னையில தங்கச்சாலையில கூட நடந்து போல. உனக்கு தங்கச்சாலை. மலைக்கு போனாலும் மாமச்சனை வேண்டுவாங்க, கடைக்கு போவதற்கு மாமன் உன்னோடு இருக்கிறார். ஆகவே நிச்சயமா வெற்றி உண்டு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். ஒரு படத்துல என்ன டைலாக்னு நான் விஜய் கேட்டா 1000 இருக்க டைலாக் அப்படியே சொல்லுவாரு, சத்யராஜ் சொல்லுவாரு, பிரபு சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம சீடியை போட்டு ரீவைண்ட் பண்ணி டக்கு டக்குன்னு அந்த காட்சியை பார்த்துறோம். ஆனா அன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க நாங்க 25 தடவை 50 தடவை தேட்டரை போய் பார்ப்போம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், நானும் சத்யராஜ் அந்த காட்சியை பற்றி பேசியிருக்கோம். தம்பி அருமை சகோதரர் நண்பர் பிரபுவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. சுமரியன் சுந்தரி படத்துல ஒரு நாள் போதுமா உறவு சொல்ல ஒரு படத்துல ஒய்க்கன் வீட்டுல வருவாரு சிவாஜி சாரு. ஒரு தரம் ஒரே தரம் ஒரு சின்ன ஒரு பாதமா இருக்கு, அதுல நடந்து வருவாரு. மியூசிக்ல பேக்ரவுண்ட் மியூசிக் நடந்து ஒரு கண்ணு கிடக்கும். அந்த கண்ணு மேல கால் வச்சு அப்படி ஸ்டைலா நிக்கணும். இது ரிஹர்சல் பார்த்துட்டா உங்களுக்கு படம் பார்த்தா நீங்க பார்க்கலாம். அது கண்ணு டிஸ்டர்ப் பண்ணணும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல யாரும் அந்த கண்ணை எடுத்து போட்டாங்க. ஆனா சிவாஜி அப்பா கரெக்டா அந்த டேக்ல அது ஸ்டைல நடந்து அந்த கால் அந்த ஒப்பாரு கண்ணு இருக்காருங்க. ஷார்ட்டை கட் பண்ண சொல்றேன், மெதுவா காலை இறக்கிருக்காரு மியூசிக்கோட. அந்த ஷார்ட்டுக்கு படிக்காது. என்ன இப்படி நானும் விஜய் அவர்கள் ஒவ்வொரு காட்சியும் பார்ப்போம். வேட்டைக்காரன் படத்துல நீ உன்னை அறிந்தால் எம்ஜிஆர் பாடுவாரு, சால்பன் நடந்துருவாங்கல்ல, அந்த பாடல் நீங்க பாருங்க. குதிரையில எம்ஜிஆர் கீழே இறங்கின டிஜே போயிட்டு இருக்கோம். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வர வேண்டும் இந்த வரி வரும். அதுக்கு மியூசிக் போறப்ப
வரி எடுப்பார், மியூசிக் போகும். திருப்பி 2வது தடவை வரி எடுக்க வருவார், மியூசிக் போகும். 3வது தடவை தான் மேட்ச் பண்ணுவாரு. இப்படியெல்லாம் மைனூட்டா பார்த்ததுனாலதான் எங்களுக்கு இன்றைக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. 34 ஆண்டு காலமாக நாங்கள் சினிமாவில் இருக்கின்றோம். சினிமா ரத்தம் கூடுகிறது. அவர் எத்தனை பொது வாழ்க்கையில் அரசியல் இருந்தாலும் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் விஜயகாந்த் அவர்கள். ஆகவே அதுக்கான வெற்றி உனக்கு உண்டு. அந்த வெற்றியை நீ கொடுக்க வேண்டும். எத்தனை பொது வாழ்க்கையிலும் அரசியலும் கலை உலகத்தில் இருந்தாலும் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ கொடுக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது யாராலும் கொடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சி நீ கொடுப்பாய். அதற்கு நானும் தந்தையாக என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.